படங்கள் நடிச்சிருந்தாலும், உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படங்கள் அப்படின்னு எத சொல்லலாம்? மிருகம். அது ஏன் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா, அது 4வது படம் எனக்கு. ம். 4வது படத்துல எனக்கு அந்த இத்தனைக்கும் அந்த படத்துல நீங்க ஒரு கிளாமரான லேடி ஆமா. தானே. ஆனா ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்றது? ஐ ஃபெல்ட் ஐ ஹேட் ஸ்கோப் டு பெர்ஃபார்ம் அப்படின்னு தோணுச்சு. ம். ஸோ, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. 2வது எனக்கு ஜென்ரலா உண்மையாவே ஒரிஜினல் சோனா இருக்குல்ல, எனக்கு அந்த படத்துல இருக்கிற ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ம். மிச்சம்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லுவேன், "எதுக்குடி இப்படி ஷார்ட்ஸ், டீ-ஷர்ட்?" எனக்கு காத்து எதுல வருதோ அதுதான் ட்ரெஸ்ஸு. ஸோ அங்கே எனக்கு அது என்னமோ செட்டாகி என்னையும் ஹோம்லியாக காமிக்க முடியுன்றது. தோ இட் ஹேஸ் ப்ராஸ்டிடியூட்டாக நடிச்சிருப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோம்லியாக தெரியும். நீங்க நடிச்சதுல இன்னொரு முக்கியமான திரைப்படம் குசேலன். ஆமா. அந்த படத்துல ஆக்சுவலா கொஞ்சம் பஞ்சாயத்து எல்லாம் ஓடுச்சு. அவர் தான் காப்பாத்தி விட்டாரு. அப்படியா? ஆமா. ம். ரொம்ப அவர் மட்டும் இல்ல ஜி. ம். பிரபுஜி. உண்மையாவே எனக்கு அந்த படம் பண்ணும்போது 2007னா ரஃப்லி 30. குழந்த மாரி தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே குழந்த மாரி பார்த்துட்டு, ஸோ அப்போ ஒரு அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ஆல்மோஸ்ட் நான் அந்த படத்துலேருந்து வெளிய வர மாரி ஒரு ஸ்டேஜ் வந்தது. ம். அப்போ அவர் தான் சார்ட் அவுட் பண்ணி, அப்போ என்கிட்ட சொன்னாரு, "இந்த அட்வைஸ் ஃபாலோ பண்ணு. இந்த பிரச்சனை உனக்கு இனிமேல் லைஃப்ல உனக்கு வராதுன்னு" ஒரு அட்வைஸ் சொன்னாரு. ஸோ அந்த அட்வைஸ் சொல்லும்போது தான் என் லைஃப் மாறுச்சு. ஓ! அதுக்கப்புறம் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, 2007 வரைக்கும் நான் சொன்னேன் தெரியுமா? யாராவது நோண்டுனா உடனே ஓடுறது தான். 2007லேருந்து நான் இது வரைக்கும் நான் வந்த எல்லா படமும், நான் ஓகே பண்ண எல்லா படமும் நான் பண்ணியிருக்கேன். ஒண்ணு கூட ஓடல. ம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ் குடுத்தாரு. அது மட்டும் கிடையாது. 2014லயோ, 13லயோ திருப்பி சரத்குமார் சார் பர்த்டேல பார்த்தேன். கரெக்ட்டா நான் வெளிய வரேன். அவர் உள்ள வர்றாரு. எல்லாரும் சொல்ற விஷயம் தான். 2007ல எங்க அம்மா பத்தி என்ன அப்டேட் எல்லாம் குடுத்தேன்னா, வரும்போது அவங்க பேர் சொல்லி எல்லா அப்டேட்டையும் திருப்பி கேட்டு, எல்லாரும் இப்படி இது அதுன்னு எல்லாம் கேட்கும்போது, எல்லாரும் சொல்லுவாங்க இது பண்றாரு. இருந்தாலும் நம்மளுக்கு அது நடக்கும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ டெஃபினெட்லி ஹி இஸ் சூப்பர் ஸ்டார் பிகாஸ் ஹி இஸ் சூப்பர் ஸ்டார். ஒய் ஹி இஸ் சூப்பர் ஸ்டார் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ். அதான் விஷயம்.